ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஃபேண்டசி மூவியை பார்க்க போகிறோம். இது ஒரு டிஸ்னி மூவி. இந்த மூவியை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், டேய் இந்த படத்தை ஏன்டா போடுறேன், இது ஏற்கனவே எல்லாருமே போட்டாங்க, இது தமிழில் வேற இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த படத்தோட சீன் வந்துச்சா, இந்த படத்தை நம்ம பேசாம விட்டா நல்லா இருக்காதுன்ட்டு எனக்கு தோணுனால இந்த படத்தை போட்டிருக்கேன். அதனால் சுவாரஸ்யம் குறையாம எவ்வளோ நல்லா சொல்ல முடியுமோ சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் ஃபுல்லாகவே ஆக்ரபாத்துங்கிற ஒரு அரேபிய நகரத்தில் தான் நடக்கும். அங்கே ஒரு கெட்டவன் அரசன் ஆகணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணி அந்த அற்புத விளக்கை எடுக்க வைக்கிறான். அந்த விளக்கை தேய்ச்சா ஜீனி வரும், 3 வரங்கள் கொடுக்கும். அந்த 3 வரங்களுக்காக ஹீரோ எப்பேற்பட்ட பிரச்சனையை எதிர்கொள்ள போகிறான். இதுக்கு நடுவில் ஒரு அழகான காதல் கதையை வச்சு சொன்ன படம் தான் அலாதீன். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய கப்பல்லேருந்து ஒரு குட்டி கப்பலை கட்டுறாங்க. அங்கே இருக்கிற 2 சின்ன பசங்க, வாவ் அந்த கப்பல் பிரம்மாண்டமாக இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும், நம்ம கப்பல்லாம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த பசங்களோட அப்பா வில் ஸ்மித் தாங்க நடிச்சிருக்காரு. அந்த கப்பலில் இல்லாத நிறைய விஷயம் இதில் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரா, எது இந்த எலி கற்பாம்பூச்சி அதுவான்ற மாதிரி பையன் கேட்பான். இங்கே பாருங்கள் பசங்களா, நான் உங்களுக்காக ஒரு கதையை சொல்கிறேன், இங்கே வந்து உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. அதே டைமில் அந்த பசங்களோட அம்மாவும் திரும்பி தான் நின்றுட்டு இருப்பாங்க. சரி கதையை ஆரம்பிச்சிட்டிங்களா, நான் போய் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி அவங்க கிளம்பி போகிறாங்க. இப்போ இவர் நம்ம ஹீரோட கதையை தான் சொல்ல போகிறாரு. அலாதீன், அபுங்கிற ஒரு குரங்கு, அப்புறம் அந்த நாட்டோட இளவரசி, ஒரு மாய விளக்க பத்தின கதை இது. மாய விளக்கா, அதுல என்ன இருக்கு, பாட்டோட சொல்றீங்களான்ற மாதிரி பையன் கேட்பான். சொல்லிட்டா போச்சுன்ற மாதிரி வில் ஸ்மித் பாட்டு பாடுறாரு. இது டிஸ்னி மூவிங்கிறதுனால பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த பாட்டுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த ஒரு பாட்டுலயே அரேபியன் நகரத்தை பத்தி ஃபுல்லாவே அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் பாலைவனத்துல ஒரு சிங்கம் தலை இருக்கிற குகையை கட்டுறாங்க. அந்த சிங்கம் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உள்ள போக முடியும். தகுதியான வைர மனசு படைச்ச ஒருத்தனால தான் போக முடியும். தகுதி இல்லைனான்ற மாதிரி அந்த சிங்கம் கோகை பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வில்லன் வந்து ஒருத்தனை உள்ள அனுப்புறான். அவன் உள்ள போகும்போது அந்த சிங்கம் வந்து அவனை கடிச்சு முழுங்கிருது. வில்லனோட பேர் வந்து ஜஃபார். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க, இவரோட பேர் அலாதீன். அப்புறம் ஹீரோட குரங்கோட பேர் வந்து அபு. இந்த குரங்கு ரொம்ப அழகா இருக்குன்னு ஒரு பொண்ணு பேச்சு போட்டுனே இருப்பா. அந்த டைம்ல இன்னொரு பொண்ணு ஹீரோ கிட்ட திருடுவா. யாருக்கிட்ட, என்கிட்டயே வா, நானே ஒரு திருடமான்ற மாதிரி பொருளை வாங்கிடுறான். அந்த பொண்ணுங்க அங்கே இருக்கிற ஆள்கிட்ட ஏதோ சொன்னோன்னே, வாடா அபு இங்கேருந்து ஓடிடலான்ற மாதிரி குரங்கு கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ அங்கேருந்து ஓடிடுறான். திருடின பொருளை வந்து ஒரு லேடி கிட்ட கொண்டு போய் விற்கிறான். இந்த பொருளெல்லாம் நான் வாங்குற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த லேடி கோவப்படுவாங்க. இங்கே பாருங்க, இதுக்கு 3 பை பேரிச்சம்பழம் கிடக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். 3 தர முடியாது, ஒன்று தரேன்ட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஹீரோ சரின்ட்டு அபு கிட்ட ஒன்று கொடுத்துட்டு அதை சாப்பிட்லான்னு போவான். அந்த டைமில் ஏழை பசங்களை பார்ப்பான். அபு உடனே டொப்பிக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கும். ஹீரோக்கு ரொம்ப இலகுன மனசு போல இருக்கு. அந்த பையன்கிட்டயே அந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு பசியோட சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம படத்தோட ஹீரோனியை காட்டுறாங்க. இவங்களோட பேர் ஜாஸ்மின். இவங்க அந்த ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 2 பசங்க வந்து சாப்பாடு ஐட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பசங்களா, பசிக்குதான்ட்டு அங்கே இருக்கிற 2 பிரெட் எடுத்து கொடுத்துருவாங்க. கடைக்காரன் இதை பார்த்த உடனே, காசு தராமல் சும்மாவை எடுத்து தர, ஒழுங்கா காசு கொடுக்கணுன்னா காசு இல்லைன்ற மாதிரி சொல்லுவா. அப்போ உன் கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டை கொடுன்னு பிடிங்கிட்டு இருப்பான். இதை ஹீரோ பார்த்தோன்னே நடுவில் பூந்துருவான். இங்கே பாரு, உன்கிட்ட காசு இருக்கா, இல்லை, அப்போ இந்த பிரேஸ்லெட்டை கொடுன்னு வாங்க போவான். இல்லை ஒரு நிமிஷம் இரு, தரமாட்டேன்ற மாதிரி சொல்வா. என்ன நம்பு அப்படின்ட்டு ஹீரோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்ககிட்ட பிரேஸ்லெட்டை கொடுத்துட்றான். கொடுத்துட்டு ஹீரோனியை கூட்டின்னு போகும்போது பிரேஸ்லெட் இல்லாமல் நான் வரமாட்டேன்னு கோவப்படுவா. அது எங்கேயும் போல, இங்கதான் இருக்குன்ட்டு ஹீரோ போடுற மாதிரி போட்டு கையில தாங்க வச்சிருக்கா. இதை அவன் கண்டுபிடிச்ச உடனே, டேய் அலாதீன் நில்றான்ற மாதிரி தரத்திக்கிட்டு வருவான். மாட்டிக்கிட்டோமா, மாட்டினாதாமா மாட்டின மாதிரி உனக்கு அபு வழி காட்டுவான், நான் வேற வழியா ஓடுறேன்ட்டு இவங்க சுத்தி சுத்தி ஓடிட்டு இருப்பாங்க. இந்த டைம்லயே ஒரு சாங் வரும். என்னன்னா, ஹீரோ வந்து நான் ஒன்னும் பிறவி திருடன் கிடையாது, வெறும் பசிக்காக தான் திருடுறேன், நான் மோசமான வில்லன்ட்டு அவனோட கேரக்டரை சொல்லிக்கிட்டே ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு நடுவுலயே ஃபுல்லா சேசிங்கா தான் இருக்கும். ஹீரோனி கூட பயங்கரமா சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு உயரமான பில்டிங் இருக்கும், அதுல இருந்து ஹீரோ குதிச்சிருவான். ஹீரோனியை குதிக்க சொன்னா எனக்கு பயமா இருக்கு வரமாட்டேன்னுவா. எப்படியோ ஒரு கொம்பு வச்சு அந்த பக்கம் குதிச்சிருவா. அப்போ கூட ஆட்கள்லாம் வந்துருவாங்க. நான் எப்படி சமாளிக்கிறேன் பாருன்ட்டு ஒரு துணியை எடுத்துக்கிட்டு வேற வழியில விழுந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு ஹீரோ பூந்து எஸ்கேப் ஆயிடுவான். என்ன அவன் செத்துட்டானான்ற மாதிரி ஹீரோனி பார்த்தா ஹீரோ அங்கேதான் தொங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த ஜஃபார் வந்து எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருப்பான். நான் கேட்ட ஆளை கொண்டு வரவே மாட்டேங்கிறீங்க, இவங்கெல்லாம் பலசாலிகள் தான், ஆனா எனக்கு வைரம் மாதிரி ஒருத்தன் வேணும், அவன் ரொம்ப நல்லவனா இருக்கணும், அவனாலதான் என்னுடைய விளக்க கொண்டு வர முடியும்ன்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பான். ஜஃபார் அவர்களே, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, சுல்தானுக்கு அப்புறம் நீங்க தான் 2வதா இருக்கீங்க, நீங்க தான் இந்த நாட்டோட தளபதி மாதிரி, நீங்க எதுக்கு அந்த குகையில இருக்க ஏதோ ஒரு விளக்கு ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் தேவையா, நீங்க தான் 2வது இடத்துல இருக்கீங்களேன்ற மாதிரி பேசுவா. இதை கேட்டவொன்னு அவனுக்கு டென்ஷன் ஆயிடும். அந்த கிளி கூட 2வது இடம்னு கத்திக்கிட்டு இருக்கும். இது அந்த வில்லனோட கிளி தான். வில்லனுக்கு பயங்கர சப்போர்ட்டா இதுதான் இருக்கும். என்ன 2வது இடம் போதாதான்னு கேக்குறியா, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா, 5 வருஷம் கிட்ட ஜெயில கஷ்டப்பட்டிருக்கேன்டா, இதுக்கப்புறம் என்னால 2வது இடத்துல இருக்கவே முடியாது, எனக்கு தேவையான ஆளை நீ கூப்பிட்டு வரல அப்படின்ட்டு ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி அவனை கொலை பண்ணிடுறான். அப்புறமா ஹீரோ வந்து அவன் தங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு வரான். பழைய பில்டிங்கா இருக்கு. இந்த இடத்துல தான் தங்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ நீ உச்சியில போய் பாப்பா. அந்த நகரமே அவ்வளோ அழகா தெரியும்.
நீ மாளிகையை சேர்ந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பான். உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி ஆச்சரியமா கேட்பா. பின்ன பணக்காரங்க மட்டும் போடுற பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறமா நீ போட்டுன்னு இருக்கல துணி, இது வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த துணி, ராஜ குடும்பத்துல இருக்கவங்க தான் போட முடியும். அப்படி இல்லைன்னா நீ இளவரசிக்கு வேலை செய்யற பொண்ணு தானே, அதனாலதான் உனக்கு இது கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். பரவாயில்ல, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. அப்போ ஹீரோ, இளவரசியை தயவு செஞ்சு வெளியே வர சொல்றியா, நாட்டு மக்கள் அவங்கள பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லுவான். இல்ல, இளவரசியால வெளியே வரவே முடியாது. இளவரசியோட அம்மா இறந்ததுல இருந்து அவரோட அப்பா வெளியவே விட மாட்டாருன்ற மாதிரி சொல்லுவா. ஆமா, அதை நினைச்சு மக்களும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அப்ப ஹீரோ நீ கிட்டார் மாதிரி ஒன்னு எடுத்து வாசிப்பா. அந்த மியூசிக்கை கேட்டோடனே என் அம்மா எனக்காக பாடின பாட்டுன்ற மாதிரி ஹீரோ ஃபீல் ஆயிடுவான். உன் அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டா, என் அம்மா அப்பா 2 பேரும் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. வயிற்று பொழப்புக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. என் வாழ்க்கை முழுமை அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை தெரியுமா. நான் எதுக்காக பிறந்தனோ அது என் பக்கத்துலயே இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அதை என்னால அடையவே முடியலன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அதை சொல்லும் போதே ஹீரோனியும் அதை ஃபீல் பண்ணுவா. ஏன்னா அதே உருக்கள் தான் ஹீரோனிக்குள்ளேயும் இருக்கும். அந்த டைம்ல பார்த்தா கப்பல்ல யாரோ இந்த நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க பயங்கர சத்தத்தோட. இந்த நாட்டு இளவரசியை பொண்ணு கேட்டு இளவரசன் வந்துகிட்டு இருக்கான். ஐயோ, நான் போயே ஆகணும், இளவரசிக்கு நான் தான் மேக்கப் போடணும்னு வேகமா ஹீரோனி ஓடுறா. அந்த டைம்ல ஒரு நிமிஷம், என்னோட காப்பு குடுவோம் இடதானே இருக்குன்னு ஹீரோ கிட்ட கேட்பா. ஹீரோவும் பாக்கெட் ஃபுல்லா தேன்னா இருக்காது. அபு நீ எடுத்தியானோன்னு அபு அங்கிருந்து ஓடிடுறான். இல்ல, அபு எடுத்திருக்கான் போல இருக்கு. அது என்னோட அம்மாவோட காப்பு, நீ ஒரு திருடன், என்னை ஏமாத்திட்டல அப்படின்ட்டு ஹீரோனி அங்கிருந்து ஓடி போயிடுறா. அடுத்து ஹீரோ அவனோட இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்போதான் அபு வந்து அந்த காப்பையை காட்டுறான். அபு, உனக்கு ஒரு விஷயம் தெரியவே மாட்டேங்குது, எப்போ திருடணும் எப்போ திருடக்கூடாதுன்ட்டு. நீ இந்த திருடி தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி அட்வைஸ் போட்டுன்னு இருக்கா. அடுத்து இந்த நாட்டு இளவரசியை பாக்குறதுக்காக இளவரசன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரு வரான்னு பார்த்தா ஹீரோனி தான் வருவாங்க. அவங்க தான் இந்த நாட்டு இளவரசியே. சும்மா ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருப்பா. அவன் வந்து பயங்கரமா கொளருவான். அவனுக்கு சரியா பேசவே தெரியாது. இவங்க வந்து ஒரு புலியை வளர்க்குறாங்க, அதோட பேரு ராஜா. ராஜா கூட இளவரசனை பார்த்து உரும்பிக்கிட்டு இருப்பான். இது என்ன பூனைக்குட்டியா அப்படின்ட்டு ஜோக் போட்டு இருப்பான். இவளுக்கு செம்ம கடுப்பாகும். இவ வந்து இந்த வரனை வேணான்ட்டு சொல்லிட்டாப்புல இருக்கு. அதுக்கடுத்து வில்ல வந்து அரசங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் இளவரசி அந்த நாட்டு அரசனை வேணான்னு சொல்லிட்டாங்க, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த நாட்டு ராஜ்யத்தை சேர்ந்த போர் வீரர்களும் நமக்கு வந்துருவாங்க, நம்ம படையெடுத்து போயே ஆகணுன்ற மாதிரி சொல்லுவான். யார படையெடுக்க போறோம்ட்டு அரசர் கேட்பாரு. சீராபாத். சீராபாத்தா? சீராபாத் தான் நம்ம கூட நட்போட தானே இருக்காங்க, அவங்களெல்லாம் படையெடுக்க கூடாது, ஒரு லிமிட்டோட நீ இருந்துக்கன்ற மாதிரி ஒரு சொன்னோடனே இவனுக்கு சம கோவம் வந்துடும். ஓ அப்படியா சுல்தான் அப்படின்ட்டு அவங்கிட்ட ஒரு மந்திரக்கோள் இருக்கு. அதை யூஸ் பண்ணி அவரை ஹிப்னோடைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். வசியத்துக்குள்ள அவரம் போய் சீராபாத்தை நம்ம படையெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாரு. அதுக்குள்ள அங்கே ஹீரோனி வந்தோன்னா பழையபடி மாறிடுவாரு. என்ன, சீராபாத்தை படையெடுக்க போறீங்களா, அது என் அம்மாவோட நகரம், அந்த நாடு நம்ம கூட நட்பா தானே இருக்கு, நம்ம எதுக்கு அவங்கள படையெடுக்கணுன்ற மாதிரி கோவப்படுவா. இல்ல, நம்ம யாரையும் படையெடுக்க போல, நீ எப்போதான் கல்யாணம் பண்ணிக்க போற, இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு சுல்தான் வேணும்ன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்வாரு. அவருக்கு வயசாயிருச்சுன்ட்டு புது அரசரை தேடுறாரு. அப்பா, இந்த நாட்டை ஆள்றதுக்கு வேற நாட்டு அரசர் தான் வேணுமா, இந்த நாட்டை ஆள்றதுக்கு என்னால மட்டும்தான் முடியும், ஏன்னா நான் தான் இந்த நாட்டு மக்களோட மனசை புரிஞ்சு வச்சிருக்கேன், தயவு செஞ்சு நானே இந்த நாட்டை ஆள்றேன்ற மாதிரி கேட்பா. இல்ல, 1000 வருஷ புராணத்துல எந்த ஒரு பெண்ணும் இந்த நாட்டை ஆண்டதே இல்லைன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்வாரு. அதே டைம்ல வில்லன் கூட சும்மா இல்லாம, புத்தகத்தை படிச்சா போதுமா, இந்த நாட்டை ஆள்றதுக்கு அனுபவம் தான் வேணும், அது ஒரு பெண் கிட்ட இருக்காதுன்ற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டோம்னா அவங்க அப்பா புரிஞ்சுதா ஒழுங்கா போன்ற மாதிரி அமைச்சிடுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோனி வீட்டுக்குள்ள வந்து சோகமா பாட்டு பாடி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்து அபு வச்சு காவலாளியை திசை திருப்பி கோட்டைக்குள்ள நுழைஞ்சிடறான். அது வந்து வில்லனோட கிளி பார்த்துட்டு திருட்டு குரங்கு அப்படின்ட்டு பறந்து போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட அந்த காப்பை கொடுக்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த பறவை இங்க வந்து திருட வரான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோம். என்ன திருடனா? ஆமா, வைர திருடன் வரான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது கேட்ட உடனே வில்லன் வந்து ஹீரோவை பாத்துடுறான். ஹீரோ வந்து அவ்வளவு காவலாளிகள் இருந்தா யார் கண்ணிலையும் படாம உள்ள நுழைஞ்சிருவான். ஏன், நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணுமா, ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க இளவரசி, அதான் நல்லதுன்ற மாதிரி அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைம்ல பார்த்தா கதவை யாரோ தட்டுறாங்க. நம்ம ஹீரோ தாக்கா இங்க வந்து நிக்கிறான் வேஷம் போட்டுக்கிட்டு. என்ன நீயா, நீ எதுக்கு இங்க வந்த, உன்கிட்ட கொடுக்கதான்ட்டு உள்ள வந்த கேப்லயே காப்ப மாட்டிடுறான். உன்னோட அம்மாவோட காப்புன்னு சொன்னல, அதுக்காக தான் கொடுக்க வந்திருக்கேன், இதை ஒண்ணு நான் திருடல, அபுதான் திருடனான்ற மாதிரி சொல்லுவான். உன்னோட குரங்கு தானே, இருந்தாலும் அது குரங்கு தானேம்மா, சரி இளவரசி இல்லைன்னா நம்ம காத்தோட்டமா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாமான்ற மாதிரி கூப்பிடுவான். அந்த டைம்ல அந்த பொண்ணு அங்க வந்துருவா. இளவரசி நீங்க வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் தேநீர் கொண்டு வர சொன்னேன்ட்டு ஹீரோனி பின்னாடி இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா. ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த விஷயம் புரிஞ்சுட்டு, சரி எனக்கு வேலை இருக்கு, என் செல்லப்பிராணியை நான் குளிப்பாட்ட போறேன்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. பார்த்தா பக்கத்துலயே அந்த புலி நிற்கும். இந்த புலியை தானே குளிப்பாட்டுறேன்னு சொன்னாங்க. ஆமா, புலி தன்னை சுத்தப்படுத்திக்கொள்ள எதுக்கு குளிப்பாட்டணுன்ற மாதிரி ஹீரோ கேள்வியா கேட்பான். அந்த புலிக்கு வந்து ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஹீரோ கிட்ட நல்லாவே பழகும். இதை பார்த்து ஹீரோனி கூட ஆச்சரியப்படுவா. சரி நீங்க இருந்து உடனே கிளம்புன்ற மாதிரி அமுச்சு விடுவா. சரி நான் கிளம்புறேன், நாளைக்கு வந்து என்ன மீட் பண்ணு, அந்த நிலா வெளிச்சத்தை நம்ம பார்க்கலாம், நான் எதுக்கு வரணும் அப்படின்னும் போது ஹேர் பேண்டை எடுத்துப்பான். இதை வாங்குறதுக்காக வருவல்ல, என்ன நம்புன்ற மாதிரி அவளோட தலைமுடியை கோதி கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோனிக்கு வந்து ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிட்டு இருக்கும்.
யாருக்கிட்ட அப்படின்ட்டு ஹீரோ பயங்கரமா வெளியே போகும்போது காவலாளி கிட்ட மாட்டிக்கிறான். வில்ல வந்து ஹீரோவை பிடிச்சி பாலைவனத்துல ரொம்ப தூரம் கூட்டின்னு போறான். கண்கட்டை அவுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சோடனே, இங்க பாருங்க வேலை செய்யற பொண்ணுகிட்ட நான் அவ பிரேஸ்லெட்டை கொடுக்க வந்தேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அவ வேலை செய்யற பொண்ணு இல்ல, இளவரசி தான். சும்மா ஊரை சுத்தி பார்க்க வரும்போது உன்கிட்ட போய் சொல்லி பழகி இருக்கா. நானும் உன்ன மாதிரி தான் அப்படின்ட்டு ஹீரோட பாக்கெட்ல இருந்து அந்த ஹேர் கிளிப் எடுத்துடுறான். ஒரு காலத்துல திருடனா இருந்தவன் இப்ப ஏற்பட்ட இடத்துக்கு வர்றதுக்காக நான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன். உனக்கு இளவரசியை பிடிச்சிருக்குல்ல, ஆனா இளவரசி பணம் இருக்கிற ஒரு இளவரசனை மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும். எனக்கான ஒரு தேவையை நீ பண்ணி கொடுத்தனா உன்னை நான் பணக்காரனா மாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோ உடனே சரி ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறான். நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி அந்த குகை கிட்ட கூட்டின்னு போறாங்க. ஹீரோனி கூட ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன வெயிட் பண்றீங்க போல இருக்கு. அவன் நம்ப சொன்னான். நான் அவனை நம்பி வெயிட் பண்றேன், அவன் கண்டிப்பா வருவான்ற மாதிரி நம்பிக்கையோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோ கிட்ட இந்த குகைக்குள்ள போய் ஒரே ஒரு விளக்க மட்டும் கொண்டு வந்துரு. உன்னை கண் கவர்ற மாதிரி நிறைய வைரங்கள் பொருட்கள் இருக்கும், ஆனா எதையும் துற்றாத, விளக்க மட்டும் எடு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறான். சரின்ட்டு ஹீரோ உள்ள போறான். பார்த்தா நிறைய நகைகள் இருக்கு. முதல்ல அபு ஒரு நகையை தொட போறான். அபுவை வந்து ஹீரோ தொடாதன்ற மாதிரி சொல்லிடுவான். ஹீரோவே வசியப்பட்டு ஒரு நகையை எடுக்க போகும்போது அபு தான் தடுக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இவங்களுக்குள்ளேயே தடுத்துக்கிட்டு அந்த விளக்க தேடுவாங்க. விளக்கு வந்து உச்சியில இருக்கும். அந்த டைம்ல அங்கே ஒரு மாய கம்பளி இருக்கும். அது கல்லுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு உதவி செய்ய கேட்கும். இங்கே பாத்தியா அபு, மாய கம்பளி, இரு நான் உதவி பண்றேன்ற மாதிரி ஹீரோ கல்ல தூக்கணும்னு அது சந்தோஷத்துல பறந்து குதிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல அபு வந்து இன்னொரு நகை எடுக்க பார்ப்பான். அபு கையை கலை வச்சுட்டு சும்மாரு. ஹீரோ வந்து உச்சியில ஏறிக்கிட்டு இருப்பான். அப்போ கால் வைக்கிற இடத்துல ஒரு வைரக்கல் இருக்கும், அதை தட்டி விட்டுருவான். அது வந்து கண் கவர்ற கலர்ல இருக்கு. அபுவும் அதை எடுக்க போறான். அதே டைம்ல ஹீரோவும் விளக்கு எடுத்துடுறான். ரெண்டு பேரும் இதை எடுத்த உடனே அந்த குகை கத்த ஆரம்பிச்சிருது. நீ தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை எடுத்துட்ட, அதை எடுத்துருக்க கூடாது, இதுக்கப்புறம் நீ விடியலையே பார்க்க மாட்டேன்ற மாதிரி குகை வாய முடியுது. இந்த பக்கம் ஃபுல்லா எரி குழம்பா வந்து கருகிட்டு இருக்க அந்த இடமே. அந்த மாய கம்பளி தான் இவங்களை கூப்பிட்டு பறந்து போயிட்டு இருக்கோம். அந்த கம்பளி மேலேயே ஒரு கல்லு உடனே இவங்க எகிரிட்டு போய் மலையை பிடிச்சிப்பாங்க. அந்த கம்பளி கீழே வந்து மாட்டிக்கும். என்ன தயவு செஞ்சு கை கொடுத்து காப்பாத்து, முதல்ல விளக்க கொடு. சரி இந்தான்ற மாதிரி ஹீரோ விளக்கு எடுத்து கொடுத்துருவான். கை கொடுக்கணுமா, என் காலை வேணா கொடுக்குறேன் அப்படின்ட்டு காலை வச்சு மிதிச்சு கீழே தள்ள ட்ரை பண்ணுவான். அபு இதை பார்த்தோன்னே டென்ஷனாகி வில்லன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹீரோ எப்படியோ கீழே தவறி விழுந்துருவான். அபுவையும் வில்லன் தள்ளி விட்டு போயிடுவான். மாய கம்பளி தான் எப்படியோ வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி காப்பாத்திரும். வில்ல சந்தோஷமா வெளியே வந்துட்டு பேக்ல விளக்க தர்றான். பேக்ல விளக்கு இல்ல, அபு விளக்க தூக்கிட்டான். வில்லன் கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். உள்ள காமிச்சா ஹீரோ வந்து சேஃபா ஒரு இடத்துல இருக்கான். அபு வந்து அந்த விளக்க எடுத்து காட்டுறான். அபு கலக்குறடா, வர வர என் கூட சேர்ந்து ரொம்ப டேலண்ட் ஆயிட்டுன்ற மாதிரி ஹீரோ அந்த விளக்க எடுத்து கையில வச்சுப்பான். இங்கிருந்து இப்படி வெளியே போறது, உனக்கு ஏதாவது வழி தெரியுமா மாய கம்பளின்ற மாதிரி கேட்பான். மாய கம்பளி வந்து அந்த விளக்கையே காட்டும். இந்த விளக்குல வலி இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ தேய்ச்ச உடனே அங்கிருந்து ஜீனி வரோங்க. உங்களுக்காக நான் வேலை செய்ய காத்திருக்கிறேன் எஜமானரே, உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க. டே தம்பி, எங்கடா உன் ஓனரு? உன் ஓனர் தானே இதை கொண்டு வர சொன்னாருன்ற மாதிரி கேட்டா, ஆமா அவன் வெளியே இருக்கான். அப்போ நீ ஓனர் இல்லையா? அப்போ நீ தான் விளக்கு தேய்ச்சிருக்க, நான் தான் இப்போ உனக்கு சேவை செஞ்சாகணும். உனக்கு 3 வாரம் வேணா கேளு, நான் தரேன்ற மாதிரி ஜீனி சொல்லும். என்ன பூதமானுமா? நான் ஒன்றும் பூதம் கிடையாது, நான் ஜீனி. ஜீனிக்கும் பூதக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் வரங்களை கொடுக்குறவன். என்கிட்ட 3 வரங்களை கேட்கலாம், வரங்களை கேளு நான் தரேன்ற மாதிரி சொல்லுவான். என்ன சொல்ற, எனக்கு எதுவுமே புரியல. நான் உனக்கு மாஸ்டர்ன்னு சொல்ல வரியா? ஆனா நீ தான் எனக்கு மாஸ்டர் மாதிரி இருக்க. இந்த விளக்குல எத்தனை நாளா இருக்க? 1000 வருஷமா. என்ன 1000 வருஷமான்ட்டு ஹீரோ பார்த்துருவான். ஏன்னா எல்லாத்துக்கும் சும்மா அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. உனக்கு தெரியாதா விளக்கு தேய்ச்சா ஜீனி வரும், 3 வரும், எந்த விஷயமும் தெரியாதா? நீ நல்லவன் தான் போல இருக்கே. சரி ஓகே, நான் யாருன்ட்டு சொல்றேன்ற மாதிரி இங்க ஒரு பாட்ட ஆரம்பிக்கிறான். இந்த பாட்டுல வந்து நான் 3 வரங்களை கொடுப்பேன். 3 வரங்களும் எப்பேற்பட்டதா வேணா இருக்கலாம், என்னால தர முடியும். உன்னை சக்திசாலி ஆக்குவேன், பலசாலி ஆக்குவேன்ற மாதிரி பாட்டு போடுவான். இதை ஃபுல்லா ஹீரோ கேட்டு முடிச்சுட்டு, இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன்? என்ன விளையாடுறியா? இவ்வளவு நேரம் பாட்டுல சொல்றேன், உனக்கு எதுவுமே புரியல. இங்க பார், ஸ்டெப் 1 விளக்க தேக்கணும், ஸ்டெப் 2 வரத்தை கேட்கணும், ஸ்டெப் 3ன்னு எதுவுமே இல்லை, சும்மா தான் சொன்னேன். அப்புறம் இந்த விளக்குக்குன்ற ரூல்ஸும் இருக்கு. 3 வரத்தை வச்சு அதிக வரம் வேணும்ட்டு கேட்கக்கூடாது, யாரையும் காதலிக்க வைக்க முடியாது, முக்கியமா இறந்து போன யாரையும் உயிரோட கொண்டு வரவே முடியாது. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா என்ன தேடி வர எல்லாருக்குமே என்ன வரம் கேட்கணும்னு தெரியும். அளவில்லாத பணம் வேணும்னு சொல்லுவான், அளவில்லாத சக்தி வேணும்னு சொல்லுவான். ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்க, அளவில்லாம எந்த விஷயம் கேட்டாலும் நிம்மதி இல்லாம தான் தெரியணும். சொல்லு உனக்கு என்ன வரம் வேணும்? நான் கொஞ்சம் யோசிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். சீக்கிரம் யோசி, நம்ம வெளியே போனா நல்லா இருக்கும். சூரிய வெளிச்சம் மேல பட்டே எத்தனை நாள் ஆச்சு தெரியுமான்ற மாதிரி ஜீனி சொல்லுவான். உடனே ஹீரோ வந்து விளக்க ஓரம் தள்ளி வைப்பான். குரங்கு தான் சைகை பண்ணும். சரி என்ன இங்கிருந்து உடனே வெளியே கூப்பிட்டு ஹீரோ சொன்னோடனே, சூப்பர் வரத்தை கேட்டாச்சு, ஒரு செகண்ட்ல வெளியே கூப்பிட்டு போறோம் பாருண்டு அடுத்த நொடி வெளியே கூப்பிட்டு வந்துருவான். ஒரு வழியா வந்துட்டோம். இந்த வெளிச்சத்தை பார்த்து எத்தனை வருஷங்கள் ஆச்சு. விளக்குக்குள்ள எங்க பார்த்தாலும் செம்பு செம்பு செம்பு. என்னதான் காஸ்மிக் லெவல்ல பவர் எனக்குள்ள இருந்தாலும் அந்த விளக்குக்குள்ளதான் அடைஞ்சு இருக்க வேண்டியதா இருக்கு பாருன்ற மாதிரி ஹீரோயிட புலம்புவான். சக்தி உனக்கா இல்ல விளக்குக்கான்ற மாதிரி கேட்பான். உடனே ஒரு சேரை உருவாக்கி அங்க உட்காந்துக்கிட்டு ரெண்டுத்துக்கும் கூட சொல்லான்ற மாதிரி சொல்லுவாரு.
சரி என் கூட இதே உருவத்துல தான் நாட்டுக்கு வர போறியான்னொன்னே, இல்ல என்னால உருவத்த மாத்திக்க முடியும்ன்ட்டு உருவத்த மாத்திப்பான். உன்னுடைய வரங்கள நீ யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாரி உட்காந்துக்கிட்டு இருப்பான். உனக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கான்ட்டு ஹீரோ கேட்டவுடனே, ஆசைகளா? அப்படின்ட்டு தூக்கி போட்டு, யாருமே இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்ல. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். நான் மனுஷனா மாறணும். எத்தன காலம் தான் எல்லாருக்கும் நான் சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய விடுதலைய மட்டும் தான் நான் வரமா கேட்பேன்ற மாரி கேட்பான். உன்னையும் உன்னால விடுவிச்சுக்க முடியாதான்ட்டு ஹீரோ கேட்டா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. இந்த விளக்க பயன்படுத்துற எஜமானன் 3 வாரத்துல 1 வாரத்த பயன்படுத்தி என்ன விடுதலை செய்யணும். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஹீரோ உடனே, நான் உனக்கு விடுதலை தரேன். என்கிட்ட தான் 3 வாரம் இருக்குல்லன்ற மாரி சொல்வான். சரியா சொல்லணும்னா 2 வாரம் தான். குகைய விட்டு வெளிய வரணும்னு கேட்டலன்ற மாரி சொல்லுவானா, ஹீரோ உடனே, விளக்கு கையில வச்சுக்கிட்டு தானே வரம் கேட்கணும்னு சொன்னேன். அப்போ என்கிட்ட விளக்கு இருந்துச்சான்ற மாரி கேட்பான். இவன் உடனே ரீவைண்ட் பண்ணி பார்ப்பான் பாருங்களேன். அந்த குரங்கு ஒளிச்சு வச்சிருக்கும் விளக்க. பாத்தீங்களா? நமக்கே புலிப்புண்டாய் குடுத்துட்டாய்ங்க. இந்த குரங்கு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்ன்ற மாரி வில் ஸ்மித் சொல்லுவான். என்னோட 3 வாரத்துல 1 வாரத்த பயன்படுத்தி உன்னை விடுதலை பண்ணுவேன்ட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க பாரு, வரங்கள பத்தி ஒரு விஷயத்த சொல்றேன். அனுபவிக்க ஆரம்பிக்கிறவனுக்கு குடுக்கணுன்ற ஒரு மனசே வராதுன்ற மாரி சொல்லுவான். ஹீரோ உடனே, நான் அப்படி இல்லன்னுவான். சரி அதையும் நான் பார்க்க தானே போறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஆனான்ற மாரி ஹீரோ உட்காருப்பான். ஆஹா, இது பழக்கப்பட்ட பார்வையா இருக்கே அப்படின்னு பக்கத்துல வந்து, சொல்லு யார் அந்த பொண்ணுன்னு கேட்பா. அவ ஒரு இளவரசி. சரியா சொன்னேன். காதலிக்கிற எல்லாருக்குமே அந்த பொண்ணு இளவரசி தான்னுவா. இல்ல, அவ உண்மையாலே ஆகிரபாங்கிற ஒரு நாட்டுக்கு இளவரசி தான். இங்க பார், யாரையும் என்னால காதலிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவ என்ன காதலிக்கிறா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவளால ஒரு இளவரசனை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்னை இளவரசனா உன்னால மாத்த முடியுமான்னொன்னே, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க. வரங்கள தெளிவா கேட்கணும். இளவரசன் மொட்டையா கேட்டனா, மொட்டையா ஒரு இளவரசனை மாத்திருவேன்ட்டு ஒரு இளவரசனை இங்க வர வச்சிருவா. அரண்மனை எங்கடான்ற மாதிரி அந்த இளவரசன் கத்திக்கிட்டு இருப்பான். வரத்தை எப்பவுமே சரியா கேட்க பழகணும். வரத்தை தப்பா கேட்டனா ஏடா கூடமா தான் முடியும். எந்த நாட்டுக்கு எந்த பேர்ல எப்பேற்பட்ட இளவரசன் ஆகணும்ட்டு நீ தெளிவா கேட்கணுன்ற மாதிரி சொல்லுவான். அவகிட்ட நேர்ல போய் பேசுறதுக்காகவாது நான் இளவரசனா இருக்கணுன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அதாவது பேச்சுக்கு ஒரு இளவரசனா இருக்கணும், ஒரு நாடெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி கேட்பா. அப்படின்னா சரி, இந்த தடவை ஒழுங்கா வரத்தை கேளு. விளக்க கையில எடுனோடனே ஹீரோ விளக்க கையில எடுத்துட்டு என்ன இளவரசனா மாத்துன்னு கேட்டுருவான். இப்போ பாரு அப்படின்ட்டு உடனே உடனே ட்ரெஸ்ஸை மாத்தி மாத்தி பார்ப்பான். ஹீரோக்கு எதுவுமே சூட் ஆகாது. அப்புறம் பயங்கரமான ஒரு ட்ரெஸ் போட்டுவிட்டு, சூப்பர், இதுக்கப்புறம் உன்னோட பேர் அலாதீன்ல ஆலின்ற மாதிரி ஒரு பேரை கொடுத்துருவான். வேற ஒரு நாட்டுக்கு இளவரசன்ற மாதிரியே சொல்லிக்கின்றுவான். நம்ம இப்போ எப்படி போறோம் அந்த நாட்டுக்குன்னு சொன்னோன்னே, இப்போ பாரு அப்படின்ட்டு அந்த குரங்க வந்து ஒரு கழுதியா மாத்துமா, அப்புறம் ஒட்டகமா மாத்துமா. இல்ல இதோட பிரம்மாண்டமா போகணும்ட்டு அந்த குரங்க ஒரு யானையாவே மாத்திருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு மணல் புயலே வரும். அந்த நாடே மெதுவா அதிரும் பாருங்களேன். ஹீரோ வந்து அப்படி பிரம்மாண்டமா உள்ள வரா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோட உருவத்தை வந்து இதுக்கப்புறம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நார்மல் பேஸ்ல தான் இருப்பான். ஜீனி மந்திரத்தினால ஹீரோவை வந்து யாருக்கும் அடையாளம் தெரியாது. உள்ள பயங்கரமான பாட்டோட என்ட்ரி ஆவான். ஹீரோ தங்க காசெல்லாம் தூக்கி போடுவான். அந்த ரேஞ்சில் இருக்கும். அங்கே சுல்தான் நின்னுக்கிட்டு போதும் நிறுத்துங்கன்னு சொன்னோன்னே உள்ள வந்து பேசுறாங்க. டேய் ஒழுங்கா சொதப்பாம பேசுறான்னொன்னே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சுல்தான்ட்டு குனிவா. இளவரசங்க குனிய மாட்டாங்கடா. அப்போ குச்சில இருந்து ஏதோ கீழே வந்துரும். அதையேண்டா கீழே போட்ட, தெரியாம வந்துருச்சுப்பா. சரி ஓகே, இங்க பார், எப்படியாவது நல்ல விதமா பேசு. பரிசுகள் தரேன்னு சொல்லுன்னொன்னே, ஆமா நாங்க பரிசுகள் கொண்டு வந்திருக்கோன்னொன்னே நிறைய பரிசுகள் கொண்டு வருவாங்க. இங்க தங்கம் இருக்கு, கலைநயமான பொருட்கள்லாம் இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஹீரோக்கு பேசவே தெரியாதுங்க. ஆமா, இந்த தங்கம் இதெல்லாம் வச்சு என்னத்த வாங்க வந்தீங்கன்ட்டு ஹீரோனி கேட்பா. உங்களை தான் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இல்ல, உங்ககிட்ட பேசுறதுக்கான நேரத்தை வாங்க வந்தன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்போ ஜாமு என்னென்னவோ சொல்லுவாங்க. இதை கேட்டு எல்லாருமே இங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன இந்த வளர்றான். சரி நான் போறேன், எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி அங்கிருந்து ஹீரோனி கிளம்பி போயிடுறா. அரசர் உடனே, அறுவடை இந்த நாட்டுல நல்லபடியா முடிஞ்சிருக்கிறதுனால ஒரு செலிப்ரேஷன் இருக்கு, நீங்க கண்டிப்பா கலந்துக்கணுன்ற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிட்டவொன்னு அவரும் போயிடுவாரா. உடனே ஜீனி, என் 1000 வருஷ வாழ்க்கையில நான் இப்படி அசிங்கப்பட்டதே இல்லடா, இதுக்கு நான் அந்த விளக்கிலேயே இருந்திருக்கலான்ற மாதிரி காரி துப்பிடுவான். எனக்கு பேச தெரியல, சரி வா பார்ட்டிலேயாவது பேசலான்னு போவான். அந்த டைம்ல வில்ல அங்க வந்து நின்று உங்ககிட்ட தனியா பேசணும்னே ஜீனி ஓரமா போயிடுவான். நீங்க யாருன்னு எனக்கு தெரியணும்னே ஹீரோ என்ன தெரிஞ்சிருச்சான்னு அதிர்ச்சியாவான். நீங்களும் என்ன மாதிரி குறிக்கோள் உள்ள ஒரு ஆளு தான், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா, உங்க நகரம் எங்க இருக்குன்ற மாதிரி கேள்வி கேட்டுன்னு இருப்பாரு. ஹீரோ நான் கிளம்புனேன்னு சொன்னோன்னே, நான் பேசும்போது யாரு கிளம்பி போனாலும் எனக்கு பிடிக்காது, இங்கேயே நில்லுங்கன்ற மாதிரி வசிய பண்ண ஆரம்பிப்பான். அந்த டைம்ல ஜீனி அங்க வந்துட்டு, சரி வாங்க அந்த பக்கம் உங்களை கூப்பிடுறாங்கன்னு ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு போயிருப்பான். போகும்போதே, இவன் தானே அந்த கெட்டவன்ற மாதிரி கேட்டோன்னே, ஆமா இவன் தான் உன் விளக்க கொண்டு வர சொன்னான்ற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஹீரோ நீ வந்து தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ போய் பேசுறா. சரி இரு போறேன். போய்கிட்டே இருப்பானா, அந்த முதல்ல வந்து இளவரசன் வந்தவொடனே ஓரமா உட்காந்துருவான். இங்க என்னடா பண்ற? இல்ல இங்க வேற ஒரு இளவரசன் பேசிக்கிட்டு இருக்கான், நான் தான் இளவரசன் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ புலம்புவான். இங்க பார், இந்த ஆலிங்கிறது வெளி வேஷம், இந்த கோட்டைக்குள்ள வர்றதுக்காக மட்டும்தான். நீ போய் ஆலியா பேசாத, அலாதீனா பேசு. உள்ள இருக்கிற நீயா அந்த பொண்ணுகிட்ட பேசினாலே போதுன்ற மாதிரி பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவான். ஹீரோவும் இதை கேட்ட மோட்டிவேட் ஆயிடுவான். போகக்கூடாது பதட்டிலே நிப்பானா, அவன் மந்திரத்தை போட்டு அப்படி தள்ளி விட்டுருவான். உங்ககிட்ட அப்போ பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சரியா பேசக்கூட தெரியாதுன்ற மாதிரி ஹீரோ வளரிட்டு இருப்பான்.
சரி ஆடவாது வருமா, டான்ஸ் பண்ணலாமான்ற மாதிரி ஹீரோனி அங்கே போயிடுறா. எல்லாருமே இங்கே டான்ஸ் போட போறாங்க. ஹீரோக்கு டான்ஸ் ஆட தெரியாது. ஜீனி தான் ஏதோ பப்பட் மாதிரி அவனை போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நல்லா தான் ஹீரோனி கூட ஆடுவான். அப்புறம் ஜீனி முழு பவரையும் யூஸ் பண்ணி அவனை பயங்கரமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருவான். பல்ட்டிலாம் அடிப்பான். இதை பார்த்தோன்னா ஹீரோனிக்கு பிடிக்கல போல இருக்கு, கிளம்பி போயிடுறா. வில்ல இதை பார்த்துட்டு ஏதோ ஒன்று சரியில்லை, இவங்களை கண்காணிக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறான். ஹீரோ அப்புறமா ஜீனி கிட்ட என்ன ஆச்சு, அவ எதுக்கு அங்கேருந்து போயிட்டா, டான்ஸ் கொஞ்சம் ஓவரா போயிடுச்சோ, உன்னுடைய வாழ்க்கையிலேயே நல்லா பண்ண ஒரு விஷயம்னா அதுதான்ற மாதிரி ஜீனி சொல்லிட்டு இருப்பான். அவகிட்ட நான் போய் மறுபடியும் பேசணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே கூப்பிட்டு போறியா காவலாளிகள் கண்ணில் படாமன்ற மாதிரி ஜீனி கிட்ட கேட்பான். அது 2வது வாரமா கேட்குறியா, இல்லை ஒரு ஃப்ரெண்டா கூப்பிட்டு போவேன்னு நினைச்சேன். ஜீனிக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸா நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஓ அப்படி சொல்ல வரியா, இளவரசியோட தோழிக்கு உன் மேல ஒரு கண்ணு இருக்கு, நீ அவகிட்ட பேசுவ, நான் இளவரசிகிட்ட பேசலான்னு பார்த்தேன் ஹீரோ சொன்னோன்னே இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கிறான். அடுத்து ஜீனி வந்து பூவோட போய் ஃப்ரெண்டு முன்னாடி நிற்கிறான். இளவரசிக்கு இதெல்லாம் பிடிக்காது, போய் உங்க இளவரசிகிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்வாளா. இல்ல நான் இது உங்களுக்காக கொண்டு வந்தேன், இளவரசிக்காக இல்ல. பார்ட்டியில நீங்க என்னையும் பார்த்ததை நான் பார்த்தேன், எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, அதுக்காக தான் கொண்டு வந்தேன்ற மாதிரி சொல்வானா. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி கதவை மூடுறாங்க. கதவை மூடிட்டு ஐ ஐ அப்படின்ட்டு கொண்டாடுறா. இதை பார்த்து இளவரசியோ சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் கதவை திறந்துட்டு ரொம்ப நன்றி, எனக்கு இந்த பூக்கள் பிடிக்கும், அப்புறம் இந்த மாலை நேரம் ரொம்ப அழகா இருக்கு, வெளியே ஒரு வாக்கிங் போலாமா, உங்களோட கை கோர்த்துக்கிட்டு அப்படின்னு கூப்பிடுறா. மறுபடியும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு கதவை மூடிக்கிட்டு பொக்கேவை தூக்கி போட்டு குதிக்கிறா. போன்னு சொன்னோன்னே எப்படிதான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடியானாங்கன்னு தெரியல. கதவு திறந்தோன்னே பயங்கரமாக ரெடி ஆகிட்டு வாங்க போலாம், எனக்கு என்னென்ன பிடிக்கும் தெரியுமான்ற மாதிரி பேசிக்கிட்டே கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் ஒரு லவ் ஸ்டோரி ஓடுதா. அப்புறம் நம்ம ஹீரோ உள்ளேருந்து வருவான். அங்கேயே இருங்க அசையாதீங்கன்ற மாதிரி இளவரசி சொல்றா. என்னன்னா ராஜா அங்கே தானே இருக்கான், ராஜா உரிம்பிக்கிட்டு பக்கத்துல வரான். ஹீரோனி தான் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னோன்னே புலி அமைதியாயிருது. நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உலக வரைபடத்தை ஃபுல்லா பார்த்துட்டேன், உங்க நாட்டோட பேரே இதுல இல்லையே, எந்த நாடு உங்களது கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. டேய் ஜீனி ஏதாவது உதவி பண்றா, அந்த நாட்டை காட்ட சொல்லி டார்ச்சர் பண்றானான்ற மாதிரி புலம்பிக்கிட்டே போவான். கரெக்டாக அவன் கை வைக்கிற இடத்துல ஜீனி வந்து அந்த வரைபடத்தையும் வர வச்சிருவான். இதை பார்த்து ஹீரோனியும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவ்வளோ நேரம் நான் இதை தேடினேன்ட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா. என்ன இவ்வளோ வரைபடங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்பான். வரைபடம் தான் என்னோட உலகமேன்னு சொல்லும்போது ஏதோ ஹீரோ கீழே தள்ளிடுவான். அதை எடுக்க போகும்போது ராஜா பக்கத்தில் இருக்கும். ராஜா எதுவுமே பண்ணாம ஹீரோ நக்கிடும், ஏன்னா ஹீரோவை வந்து அதுக்கு நல்லாவே அடையாளம் தெரியுது. உங்களுக்கு வரைபடங்கள் தான் உலகம்ன்றீங்க, அப்போ ஏன் உலகத்தை சுற்றி பார்க்காம இருக்கீங்க, வெளியே போலாம் வரீங்களான்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுவான். கதவுகள் இந்த நேரத்தில் திறக்காது. நமக்கெல்லாம் எதுக்கு கதவுகள், நம்ம பறவைகளாச்சே, பறந்து போலாமன்ற மாதிரி ஹீரோ அங்கேருந்து குதிச்சிடுறான். என்ன பையன் செத்துட்டானான்ற மாதிரி பயந்து பார்க்குறா. மாய கம்பளியில பறந்து மேலே வருவான் பாருங்க. இது என்னது, இது மாய கம்பளி, என் கூட வாங்க இளவரசி, என்னை நம்பு, என்ன சொன்ன, என்னை நம்புங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிட்டு போறான். என்னை நம்புன்ற விஷயத்த அலாதீன் மட்டும்தான் சொல்லுவான். இதை கேட்ட உடனே ஹீரோனிக்கு கொஞ்சம் டவுட் வந்துடும். அப்புறம் அந்த கம்பளியில ஒரு சாங்கோட இந்த ஊரையே சுற்றி பார்க்குறாங்க. சாரி உலகத்தையும் கூட சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ அழகான இடத்துக்குலாம் சுற்றி பார்ப்பாங்க. கடலில் டால்ஃபின் குதிக்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த நாட்டுக்கே வந்துருவாங்க. அடுத்து அந்த ஊர் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறத வந்து ஹீரோனி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த நாட்டு மக்கள் சந்தோஷத்துல தான் இந்த நாட்டோட வளமே இருக்கு தெரியுமா, இந்த நாட்டு மக்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இந்த நாட்டை ஆளணுன்றது என் ஆசைன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. அதை நீங்களே ஆளலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அழகா முடிய கோதி விட்டு அந்த விஷயத்த சொல்லுவானா. மறுபடியும் அலாதீன் தான் ஹீரோனிக்கு ஞாபகத்துக்கு வருவா. உடனே அங்கே பத்தியா அந்த குரங்கு அபு மாதிரியே இருக்குல்லன்ற மாதிரி கேட்பா. இல்ல அது அபு இல்லையேன்ற மாதிரி ஹீரோ வாயை கொடுத்துருவான். அலாதீன், ஆலி, இன்னும் என்னென்ன பேர்கள் உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல உண்மையால இளவரசன் ஆலி தான் நானு. இந்த நாட்டுக்கு பெண் கேட்டு வரதுக்கு முன்னாடி இந்த நாட்டு மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டு ஒரு திருட மாதிரி உள்ள நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஹீரோ சொல்லுவான். இதையும் ஹீரோனி முழுசா நம்புவா. அப்புறம் ஹீரோனி வந்து ஹீரோ கோட்டைக்குள்ள இறக்கி விட்டுருவான். கார்பெட்டே சூப்பரா ஹீரோ முன்னாடி தள்ளி விடும். 2 பேரும் பக்கத்துல இருந்துட்டு முத்தம் கொடுத்துட்டு ஹீரோ அப்படியே சந்தோஷமா தண்டா சொருகன்ற மாதிரி பாடுக்கிறாங்க கார்பெட்ல. அப்படியே பறந்துக்கிட்டே ஜீனி பக்கத்துல போயிடுறான். இந்த விஷயம் ஃபுல்லாவே அந்த பறவை பார்த்துக்கிட்டு வில்லங்கிட்ட சொல்றது போயிட்டு இருக்கு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்குன்னு ஜீனி கேட்பான். ஆமா, இந்த நாள் மாதிரி ஒரு நாள் கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் ஹீரோனியும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. யாராலுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்ன, அவ கண்டுபிடிச்சிட்டா. இங்க பாரு, மாயங்கிறது வெளியே இருக்கிற ஒரு விஷயம்தான், எப்போ வேணா அது உடையலாம், உண்மைதான் எப்பவுமே நிலைக்கும் தெரியுமா. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க, நீ உண்மையான அலாதீனா தான் உன்னோட காதலை வெளிப்படுத்தணும்னு ஜீனி சொல்வான். இந்த பக்கம் இளவரசியும் இந்த ஃபுல் விஷயத்தையும் சொல்வாங்களா. இளவரசனா இருந்தா கல்யாணம் பண்ணிப்பீங்க, திருடனா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்ற மாதிரி இவ கேட்டு தூங்கிருப்பா. இந்த பக்கம் ஹீரோ உண்மையை சொல்லணும்னு சொல்ற, சரி ஓகே ட்ரை பண்றேன்ற மாதிரி ஜீனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். மறுநாள் கல்லே ஹீரோ உண்மையை சொல்லான்னு போகும்போது வில்லன் பிடிச்சிடுறான். வில்லங்கிட்ட அந்த பறவை சொல்லிடுச்சு போல இருக்கு மாய கம்பளியை பத்தி. வெளிநாட்டுலேருந்து வந்த ஒரு இளவரசனுக்கு இந்த குகையில் இருக்கிற மாய கம்பளி எப்படி கிடைச்சிது, நீ தானே அலாதீன்னொன்னே இவன் ஒத்துக்கவே மாட்டான், நான் ஆலி தான்ற மாதிரி சொல்வான். குரங்கு வந்து ஹீரோ பிடிச்ச விஷயத்த பார்த்துட்டு அது போய் மாய விளக்க எடுத்துக்கிட்டு இருக்கு. சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கேருந்து உன்னை கீழே தள்ளி விட்டா ஒன்று சாவ இல்லை உயிரோட வருவேன்,
உயிரோட வந்தனா நீ தான் அலாதீன், செத்துட்டேன்னா நீ ஆலிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ரெண்டுத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சிரும்லன்ற மாதிரி ஹீரோ கீழே தள்ளி விட்டுறான். ஹீரோ இல்லன்ற மாதிரி கத்திக்கிட்டே ஸ்லோ மோஷன்ல கீழே விழுந்துடுறான். மாய கம்பளியில அபு வந்து விளக்க வந்து தண்ணிக்குள்ள போட்டுருது. ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு பக்கத்துல போய் அந்த விளக்க தேய்க்க ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள மயங்கிருவான். சின்னதா அவனோட விரல் பட்டு ஜீனி வெளியே வந்துரும். வந்த உடனே ஜீனி அவ்வளோ பாத்துருவாங்க. அலாதீன் எந்திரி, என்கிட்ட வரமா கேளு, என்னால உன்னை காப்பாற்ற முடியாது, உதவியா என்னால எந்த விஷயமும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு காப்பாத்த சொல்லி வரம் கேளு, கொஞ்சமாவது எந்திரி எந்திரின்னு துடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப என்ன பண்றது யோசி ஜீனி யோசி, ஒரு வழி இருக்கு. ஆபத்தான நேரத்துல என்னோட 2வது வார்த்தை நீ பயன்படுத்திக்கலான்ட்டு ஒரு ஒப்பந்தம் மாதிரி ரெடி பண்ணி ஹீரோட கையெழுத்தை வாங்கிடுவான். இப்போ 2வது வார்த்தை பயன்படுத்தி நான் உன்னை காப்பாத்த போறேன்ட்டு அவனோட சக்தியை யூஸ் பண்ணி ஹீரோ தூக்கிட்டு வந்துருவான். எந்திரி அலாதீன் எந்திரி எந்திரின்னோன்னா ஒரு வழியை எந்திரிச்சிடுவான். ரொம்ப நன்றி, என்னை காப்பாத்திட்ட. நண்பர்களே யாரும் இல்லைன்னு சொன்னேன், ஆனா என்னை காப்பாத்திட்டேன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். என்னெல்லாம் உன்னோட 2வது வார்த்தை பயன்படுத்தி தான் நான் உன்னை காப்பாத்தினேன், வரமோ எதுவோ அதெல்லாம் எனக்கு வேணாம், என்னை நீ காப்பாத்திட்டல அது போதுன்ற மாதிரி ஹீரோ நன்றி சொல்லுவான். நான் மட்டும் உன்னை காப்பாத்தல, இது ஒரு கூட்டு முயற்சின்னு ஜின்னி சொல்லும் போதே கார்பேட்டும் அபுவும் அங்கேதான் இருப்பாங்க. அடுத்து வில்ல வந்து ராஜா கிட்ட ஹீரோவை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. அவன் நம்ம நாட்டை படையெடுக்கிறதுக்காக தான் உள்ள வந்து ரகசியத்தை பார்த்திருக்கான்னு சொல்லும் போதே இளவரசி அங்கேதான் நின்றுகிட்டு இருக்கா. இவர் முழுசா உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காருப்பா. இளவரசர் ஆலி எங்கேயும் போல, இவன் என்னை தள்ளி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணா, இந்த ராஜ்யத்துக்கு அரசன் ஆகணும் தான் அவனோட ஆசைன்ட்டு ஹீரோ எல்லாம் உண்மையா சொல்லியிருப்பா. உன்னை போய் நம்பினேன்ட்டு அரசன் கோவப்படும் போதே மறுபடியும் வசியம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அரசர் அந்த வசியத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு ஹீரோவையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ கரெக்டா அந்த விஷயத்த கண்டுபிடிச்சா மந்திரக்குள்ளேயே உடச்சு போட்டுருவான். அப்பதான் அவர் வசியத்துல இருந்து வெளியே வருவாரு. உன்னை போய் நம்பின படுறா துரோகி, இவனை சிறையில் அடைங்கன்ற மாதிரி அரசன் சொல்லிடுறான். அங்கிருந்து அந்த பறவை மட்டும் பறந்து போயிடுது. அப்புறம் வில்லனை சிறையில் அடைக்கும் போது அங்க இருக்கிற தளபதி கிட்ட பேசுவான். நம்மளாம் ஒரே டீம் தானேன்ற மாதிரி கேட்பானா. இல்ல, நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன், உண்மையான சுல்தானுக்காக தான் நான் வேலை செய்வேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அந்த பறவை பார்த்தா எப்படியும் அந்த லாக்கப்போட சாவியை கொண்டு வந்துருது. இந்த பக்கம் ஹீரோ வந்து உண்மையை சொல்ல ட்ரை பண்ணா அந்த அரசர் ஹீரோவை பாராட்டி தள்ளுறாரு. என் பொண்ணு உங்களுக்கு தான் இனிமே தரப்போறேன், உங்களை மாதிரி ஒரு இளவரசன் கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீங்க ரொம்ப நல்லவரன்ட்டு தாம் தும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜீனியும் எப்படியாவது உண்மையை சொல்றான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா இவங்க இவ்வளவு நம்பிக்கையா பேசுறாங்களே, எப்படி இவங்களோட நம்பிக்கையை உடைக்கிறதுன்னு தெரியாம இங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். நீ எப்படியாவது உண்மையை சொல்லியிருக்கலாம், சரி அப்புறமா இளவரசிகிட்ட தனியா சொல்லிடுன்ற மாதிரி ஜீனி சொல்லுவா. நீ சொன்னது உண்மைதான் ஜீனி, வரங்களை வாங்கி பழகினவங்க கொடுக்கறதுக்கு மனசே இருக்காது. 3வது வார்த்தை உனக்காக நான் பயன்படுத்துறேன்னு சொன்னேன், ஆனா இப்போ எனக்காகவே நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அவளை கல்யாணம் பண்றதுக்காகவே நான் உண்மையான இளவரசனா மாறியே தீரணும். பாரு எப்படிலாம் இந்த உலகம் நம்மளை மாத்திருதுன்ற மாதிரி ஹீரோ புலம்புவான். ஆனா ஜீனி ஒரு விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்லுவான். இங்க பாரு, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா உண்மையான அலாதீனா நீ பண்ணிக்க. உண்மையான காதலுக்காக உன்னை நீயே மாத்திக்காத, உண்மையான அலாதீனை தான் அவளும் விரும்புவான்ற மாதிரி ஜீனி சொல்லுவான். ஆனா ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டான், கொஞ்சம் கோவப்படுவான். உனக்காக அந்த வார்த்தை நான் பயன்படுத்தலன்னு கோவப்படுறியா, நீ இதை நினைச்சு சந்தோஷப்படுவேன்னு நான் நினைச்சேன்ற மாதிரி கத்துவான். இல்ல, நான் எனக்காக அந்த வார்த்தை பயன்படுத்த சொல்லி இந்த விஷயத்த கேட்கவே இல்லை. ஜீனிகள் யாரையுமே நண்பனா பார்க்கவே பார்க்காது, ஆனா நான் உன்னை நண்பனா பார்த்தேன், உன் உயிரையே காப்பாத்தினேன், என் மனசையே நீ சுக்குநூறா உடைச்சிட்ட அப்படின்ற மாதிரி ஜீனி கோவப்பட்டு விளக்குக்குள்ள போயிடுது. ஹீரோவும் கொஞ்சம் வருத்தத்தோட பேக்ல விளக்க எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பி போறான். இந்த பறவை அதை பார்த்துட்டு அங்கிருந்து பறந்து போகுது. ஹீரோ அவனோட பழைய வீட்டுக்கு போகும்போது யாரோ ஒருத்தர் ஹீரோவை இடிச்சிட்டு போவாங்க. யாருன்னு பார்த்தா வில்லன் தான். விளக்க எப்படியே சுட்டுட்டான். விளக்க தைக்கும் போது டேய் இந்த மாதிரி சின்ன இடத்துல ஏடா என்ன கூப்பிடுவேன்ட்டு ஜீனி கத்திக்கிட்டே திரும்பி பார்த்தா வில்லன் என்ன இவனான்ற மாதிரி அதிர்ச்சியா நிக்குது. இந்த பக்கம் ஹீரோ அவனோட கோட்டையில வந்து, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நாய் திருடன்ட்டு ஏகப்பட்ட கெட்ட பேரை இங்க வாங்கி வச்சிருக்கேன், ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன், இப்படி போயிருச்சுன்ற மாதிரி வருத்தப்பட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அடுத்து கோட்டைக்குள்ள காமிச்சா வில்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்க அரசர் படை தளபதிகள் எல்லாருமே வந்துடுறாங்க. இவனை கைது செய்யுங்கன்னு சொன்னோன்னே அவன் விளக்க தேய்ச்சி ஜீனியை வெளியே வர வச்சிடறான். அந்த ஜீனியை பார்த்தோன்னே இளவரசியோட ஃப்ரெண்டும் அதிர்ச்சி ஆயிடுறா. ஜீனி என்ன உடனடியா சுல்தானா மாத்திருன்னு சொன்னோன்னே அப்படியே அவட்டு சக்தியை பயன்படுத்துறான். அந்த சுல்தானோட டொப்பி கலந்து போயிட்டு வில்ல வந்து சுல்தானா மாறிடுறான். ஹீரோக்கு அப்பதான் ஏதோ ஒரு விஷயம் தோணுது. அந்த விளக்க தேடி பார்த்தா அந்த விளக்கு இருக்காது. அப்பதான் வில்ல வந்து விளக்கு சுட்டுட்டு போன விஷயமே ஹீரோக்கு தெரியுது. கோட்டைக்குள்ள வில்ல சுல்தானா மாறினோன்னே, இப்போ நான் தான் சுல்தான், சட்டங்களை ஒழுங்கா பின்பற்ற வேலையை பாரு அப்படின்னோடனே ஓகேண்டு அடி பண்ணிடுறான் அவனுக்கு கீழேயே. இப்போ போய் நான் சீராபாத்தை போர் தொடுப்பேன், அதுக்கப்புறமா உலக நாடு எல்லாத்தையும் போர் தொடுத்து இந்த உலகத்தையே ஆளுவன்ற மாதிரி சொல்லுவான். ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன் ஹீரோ நீ கோவப்படுவான். அந்த புலி தான் வந்து எல்லா வீரர்களையும் தடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த புலியை தடுக்க சொல்றியா இல்ல அந்த புலியை கொல்லவான்ட்டு வில்லன் கத்துவான். அமைதியாரு ராஜா, இவளை கைது பண்ணி கூட்டின்னு போங்கன்னு சொன்னோன்னே ஹீரோனியும் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அந்த டைம்ல ஹீரோனி சோகமா ஒரு பாட்டு பாடுறா. இந்த மாதிரி சட்டத்துக்குள்ளேயே எங்களை அடைச்சி வச்சிருக்கீங்க, நானும் ஒரு நல்ல அரசி தான் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு பாடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்து திரும்பி அந்த படை தளபதியோட பேரை சொல்லி கத்துறா. உன்னோட அப்பா சின்ன வயசுல இருந்தே உனக்கு ட்ரைனிங் கொடுத்து பெரிய தளபதியா மாத்திருக்காரு, உண்மை எந்த பக்கமும் அங்கே நின்னு பழகு, இப்போ உனக்கு சட்டம் முக்கியமா உண்மை முக்கியமா, இங்கதான் உன்னோட உண்மையான அரசர் இருக்காரு, முடிவை எடுத்துக்கன்ற மாதிரி பயங்கர வீரமா பேசிடுறா. இதை கேட்டோன்னே அவனே என்னை மன்னிச்சிருங்க சுல்தான்ன்ற மாதிரி ஹீரோனியோட அப்பா பக்கம் நின்னுறாரு.
நான் இதை எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு மறுபடியும் விளக்க தேய்ச்சி ஜீனியை வர வச்சு என்ன சக்தி வாய்ந்த மந்திரவாதியா மாத்திரின்னு வரம் கேட்கறான். அப்படியே ஆகட்டும்ட்டு ஜீனி அந்த வரத்தையை நிறைவேற்றிடுறான். அதே டைம்ல ஹீரோவா இங்க வந்துடுறான். விளக்க எடுக்கலான்னு போகும்போது எப்படியோ ஹீரோ பிடிச்சிடுறாங்க சக்தியை பயன்படுத்தி. ஹீரோவை முன்னாடி வர வச்சு இவன் ஆலியா இல்ல அலாதீனான்ட்டு உண்மையான உருவத்துக்கு கொண்டு வந்திருப்பான். இவன் ஒன்னும் இளவரசன் இல்ல, திருடன் தான். கண் காணாத இடத்துக்கு போயிடுன்ட்டு உலகத்தோட ஒரு மூளைக்கு தூக்கி போட்டுறான் ஹீரோவை. ஹீரோ நீ கத்துறா வேணான்ட்டு. இந்த பக்கம் அந்த கார்பெட் வந்து ஜீனியை பார்த்து சைகை பண்ணிக்கிட்டே இருக்கும். உடனே ஜீனி வந்து கார்பெட்டை அந்த இடத்துக்கு அமுச்சு விட்டுறா. இதுக்கப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், நான் தான் சுல்தானாயி இந்த உலகத்தை ஆளுவன்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோனி ஒத்துக்க மாட்டா. அவன் சக்தியை பயன்படுத்தி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுவான். அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணும்போது ஜீனிக்கே கோவம் வந்துடும். ஆனாலும் கம்முன்னு தான் இருந்தாவணும். ஹீரோனி உடனே அப்பாவை விட்டுரு, நான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொன்னோன்னதான் விட்டுருப்பான். இந்த பக்கம் ஹீரோ குளிர்ல எப்படியோ குரங்க பிடிச்சிட்டு சாக போறான். அந்த டைம்ல வந்து கார்பெட் வந்து ஹீரோ காப்பாத்திருது. கல்யாணத்துக்கு சம்மதமானு கேட்கும்போது வில்ல சம்மதம்ன்றா. ஹீரோனி சம்மதம்னு சொல்ல வரும்போது அந்த கார்பெட் பறந்து வரத பாத்துடுறா. பக்கத்துல வந்துட்டு சம்மதம் இல்ல போடா அப்படின்ட்டு விளக்க தூக்கிட்டு ஒரு ஜம்ப் எடுத்துடுறா. கார்பெட்ல ஹீரோ அவளை பிடிச்சிட்டு பயங்கர வேகமா பறந்து போயிட்டு இருக்கான். வில்ல வந்து அவனோட பறவையை அமிச்சு மந்திர சக்தியை பயன்படுத்தி பெரிய பறவையா மாத்திடுறான். அந்த பறவை வந்து விளக்கு எடுக்க ட்ரை பண்ணோம். நம்ம அபு எடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். அபு கிட்ட இருந்து விளக்க புடுங்கிட்டு அது எப்படியோ பறந்து போயிட்டு இருக்கோம். அந்த டைம்ல ராஜா வந்து விலங்கையில இருக்கிற தடியை தட்டி விட்டுருவாரு. அது ஊந்தோன்னா பறவை சின்னதா மாறிடும். மறுபடியும் அபு புடுங்கிருவான். அவன் சக்தியை பயன்படுத்தி மந்திரக்குள்ள கையில எடுத்துருவான். பெரிய சூறாவளியே உருவாக்கிடுவாங்க. கார்பெட் கிழிஞ்சிரும். ஹீரோவும் எப்படி இந்த இடத்துல வந்து விழுந்துருவான். கார்பெட்லாம் கந்த கொள்ளமாயிடும். ஜீனியை வெளியே வர வச்சு இதுக்கப்புறம் நான் தான் இந்த உலகத்தை ஆளுவன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். நீ எல்லாம் சக்திசாலி இல்ல, நீ சின்ன பையன் தான். அப்பனுக்கு அப்பா ஒருத்தன் இங்க இருந்துகிட்டே இருப்பான். நீ இன்னும் 2வது இடத்துல தான் இருக்கன்ட்டு ஹீரோ சொன்னோன்னே இல்ல நான் முதல் இடத்துல இருக்கன்ற மாதிரி கத்துவான். டேய் உனக்கு இந்த சக்தியை கொடுத்ததே ஜீனி தான். அது நினைச்சா அந்த சக்தியை கூட எடுக்கலாம். ஆனா அந்த ஜீனி எனக்கு அடிமையாச்சே. இல்ல வேற யாராவது அந்த விளக்க பயன்படுத்தி உன் சக்தி போகணும்ட்டு வரமா கேட்டா என்ன ஆகும்? அது அடுத்த நொடியே போயிடும். உன்னை விட காஸ்மிக் லெவல்ல பவர்ஃபுல் அந்த ஜீனி தான்ற மாதிரி ஹீரோ உசுப்பேத்துறான். முதல்ல ஜீனிக்கு இந்த விஷயம் புரியல. அப்புறம் போக போக புரிஞ்சுப்பான். உடனே வில்ல அவ்வளவுதானே அப்படின்ட்டு ஜீனி என்னுடைய 3வது வரமா என்ன சக்திசாலியா மாத்து, உன் அளவுக்கு உன்னை விட சக்திசாலியா மாத்துனோன்னே அப்படியே ஆகட்டும் எஜமானரே, ஆனா வரத்தை தெளிவா கேட்கலையே அப்படின்னு சொல்லி மந்திரத்தை போடுறான். என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா மாத்திடுறான். இந்த உலகத்தையே நான் ஆழ போறேன் அப்படின்ட்டு இடி சக்தியை பயன்படுத்துவான். திடீர்னு பார்த்தா அவனோட கையில காப்புகள் உருவாகும். என்ன நடக்குது என்ன பண்றன்ற மாதிரி கத்துவான். ஹீரோ உடனே நான் ஒன்னும் பண்ணல, இது உன்னுடைய வரம் தானே. ஜீனி உடனே நீ அளவுக்கு சக்திசாலி தான், ஆனா காஸ்மிக் லெவல்ல சக்தி இருக்கிற ஜீனி சின்ன விளக்குல தான் இருந்தாவணும்னு சொன்ன உடனே அவனுக்குன்ட்டு ஒரு விளக்கு உருவாகுது. உன்னை விட மாட்டேன், உன்னை மறக்கவே மாட்டேன்ட்டு ஹீரோவை கத்துறான். அடுத்த நிமிஷம் அவன் விளக்குக்குள்ள போயிடுறான். சில வருஷம் ஏதாவது ஒரு குகைக்குள்ள இருந்தாதான் நீ திருந்துவன்ற மாதிரி ஜீனி விளக்க தூக்கி போட்டுறான். ஹீரோனி கிட்ட என்ன மன்னிச்சிரு, உனக்கு நல்ல இளவரசன் கிடைப்பான்ற மாதிரி சொல்லிடுறான். சுல்தான் உடனே உனக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன்ற மாதிரி சொல்லுவாரு. நான் செஞ்ச தப்புக்கு இந்த நன்றியை ஈட எடுத்துக்குங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அடுத்து அபு வந்து அந்த கார்பெட்டை கொண்டு வந்து வருத்தப்படும். ஓ ரொம்ப கிழிஞ்சிருச்சா, இது நான் சரி பண்றேன்ட்டு பவர் யூஸ் பண்ணி அந்த கார்பெட்டையும் சரி பண்ணிடுறான். சரி இப்போ உனக்கு என்ன வேணும், 3வது வரம் கேட்க போறியா? எனக்கு தெரியும் நீ இளவரசன் ஆகணும்னு தானே கேட்க போற. கண்டிப்பா உன ஒரு சூப்பரான இளவரசன் தான் மாத்துறேன். அப்படி இல்லைன்னா இந்த நாட்டோட 1000 வருஷ சட்டம் இதோ இளவரசனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த சட்டத்தை கூட என்னால மறைய வைக்க முடியும்ன்ற மாதிரி ஜினி கேட்பா. அப்படின்னா சரி ஜினி, உன்னால இதெல்லாம் பண்ண முடியும்ல, நான் என்னோட 3வது வரத்தை கேட்கறேன். ஆஹா கையெல்லாம் நம்ம இருக்கே, சீக்கிரக்கில்ல ஜினி சொல்லுது. என்னுடைய 3வது வரம் என்னன்னா உன்னுடைய விடுதலை. அடுத்த நிமிஷம் ஜீனி கையில இருக்க காப்பெல்லாம் உடஞ்சு வந்து மனுஷனை மாறிடுறான். இது எப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆச்சரியப்படுறான். ஏதாவது கேள, எனக்கு கொஞ்சம் ஜூஸ் கிடைக்குமா, நீயே போய் எடுத்துக்க, நீயே எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். ஏன்னா எஜமானர் ஏதாவது கேட்டா இவன் செஞ்சுதான் ஆகணும். சரி இப்போ நீ என்ன பண்ண போற? ஒரு பொண்ணு இருக்கா ரொம்ப அழகானவ, அவளுக்கு கப்பல்ல போறதுன்னா ரொம்ப பிடிக்குமா. கப்பல்ல இந்த உலகம் ஃபுல்லா சுத்த போறேன். எனக்கு 2 பசங்களும் வேணும், அவங்களுக்கு தினம் நீங்க தான் கதைகள் சொல்லணும்னு சொல்லும்போது அந்த போட்டை காட்டுறாங்க. வில் ஸ்மித் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு பிறந்த பசங்க தான் இவங்க 2 பேருமே. ரொம்ப பெரிய கப்பலா வேணும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. இல்ல நமக்குன்னு ஒரு குட்டி கப்பலே போதும், நம்ம அழகான ஃபேமிலிக்குன்ற மாதிரி ஜீனி சொல்றா. இவங்களோட காதல் கதையை சூப்பரா தாங்க இருக்கு. இந்த பக்கம் சுல்தான் என்னை மன்னிச்சிருமா, உன்னை வந்து நான் சுல்தானா மாத்தணும்னு நினைக்கவே இல்லை. உன்னுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் நம்ம நாட்டுக்கு சுல்தான், நீ தான் இந்த நாட்டை ஆள போறன்ற மாதிரி அவர் சொல்றாரு. சுல்தானால சட்டத்தையே மாத்தி எழுத முடியும். அந்த பையன் ரொம்ப நல்லவன், அவனை விட்டுறாதன்ற மாதிரி அவங்க அப்பாவே சொல்றாரு. இதை கேட்டவிட ஹீரோடி ரொம்ப சந்தோஷமா எந்திரிச்சு நின்று திரும்பி பாக்குறா. ஹீரோவையும் காணும். இங்கே ஜீனியும் ஹீரோ தேடிட்டு இருக்கா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ காமிச்சா கோட்டையில இருந்து சோகமா வெளியே போறோம். அபுவும் பக்கத்துல தான் நடந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை இப்படிதான் போல இருக்கு, வா போலாம் அபுன்ற மாதிரி ஹீரோனியோட ஹேர் பேண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு அங்கேருந்து சோகமா நடந்து போயிட்டு இருப்பான். ஹீரோனி உடனே திருடா நில்லங்க, உன் சுல்தானோட கட்டையிலன்னு சொன்னோன்னே சுல்தானா நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்குன்னு ஹீரோ சொல்லுவான்.
வாழ்க்கை ஃபுல்லா இனிமே சரதா அப்படின்ட்டு ஹீரோனி முத்தம் தரா. 2 பேருக்கு அடுத்த சீன்ல கல்யாணம் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜீனியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாமல இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்க, சேனலை பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மள சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.